ஹே ஆல், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பர்ஃபெக்டான ஃபிஷ் கறியோட ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ண பேனில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா பொரியும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெந்தயத்தோட கசப்பு வந்து குழம்போட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். இப்போது வெந்தயம் போட்டதுக்கப்புறமா நான் எடுத்துருக்கிற அனியனில் பாதியை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், மீதியை வச்சுக்கோங்க. கடைசியாக என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது அந்த அனியன் ஸ்லைஸ் பண்ண அனியனை சேர்த்துருக்கேன். அந்த அனியன் வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக ஆட் பண்ணுறதுக்காக. கறி லீவ்ஸ் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை அந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொரியிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து 4 பேருக்கு சமைக்கிறேன். 4 பேர் அளவுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்யணுமோ அந்த அளவு வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ நான் 3 தக்காளி வந்து ஹாஃபாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த ஹாஃபாக ஸ்லைஸ் பண்ண தக்காளி வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா அதோட தொலியெல்லாம் தன்னால் கலண்டு வரும். அப்படி கலண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா அது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்காண்டி நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மீதி உப்பு கடைசியாக பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போது இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். அந்த கேப்பில் மீதி வெங்காயம் வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை வந்து நான் வந்து இப்போ எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாததுனால அம்மியில் வச்சு தட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அரைச்ச வெங்காயத்தை இப்போ தனியாக ஒரு மூடியில் எடுத்து வச்சுக்கலாம். அம்மியில் அரைச்சி வைக்கிற குழம்பு கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை வந்து நல்லா தட்டி எடுத்தாச்சு. இதை ஒரு மூடியில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருந்தோம்ல, அந்த தக்காளியோட தொலி பார்த்திங்கன்னா நல்லா கலண்டு வந்திருக்கும். அந்த தொலியை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பூன் இல்லை கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. கொஞ்சம் திருப்பி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. அப்போனா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். வதங்கி வந்ததுக்கப்புறமா அந்த பீலை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த பீல் இருந்தால் குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதை கொஞ்சம் மூடி வச்சுக்கிறேன். இந்த கேப்பில் மசாலா பார்க்கலாம். மசாலா வந்து புளி கரைச்ச தண்ணி எடுத்துருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி, அது தண்ணியில் கரைச்சி வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 பச்சை மிளகாய் காரத்துக்கு. நீங்கள் காரம் அதிகமாக சேர்க்க மாட்டிங்கன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டதுனால இந்த மசாலாவில் வந்து உப்பு கொஞ்சம் பார்த்து கம்மியாக தான் போடணும். இப்போ இந்த மசாலா ரெடி. மூடி வச்சுருந்தோம்ல தக்காளி, அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். அந்த தக்காளி வந்து தொலியை ரிமூவ் பண்ணிக்கலாம். தொலி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு திறந்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போ இந்த தக்காளியை வந்து ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு கூழ் மாதிரி. ஏன் இதை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணாமல் பெருசாக சேர்த்தேன்னா இதுக்காக தான். இப்படி வெந்ததுக்கப்புறமா மேஷ் பண்ணோன்னா அந்த தக்காளியோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாவே அந்த குழம்புல இறங்கும். இப்போ அந்த தக்காளி நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை வந்து அந்த தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து நல்ல பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் கொதிக்கணும். உங்களுக்கு வந்து குழம்பு தண்ணியாக வேணும்,
அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மசாலா கொஞ்சம் திக்காக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அதை வந்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. அந்த மசாலா வந்து நல்லா கொதித்து வரணும். அட் த சேம் டைம் அதில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க சரியாக இருக்கான்னு. இப்போது 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் மீன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி சீலா மீன் வாங்கியிருக்கேன். இந்த சீலா மீன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா மாங்காய் சேர்த்துக்கணும். மாங்காய் வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். முதல்ல சேர்த்திங்கன்னா குழம்புல வந்து கரைஞ்சி போயிடும். கடைசியாக சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. எனக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப நல்லாவே வெந்திருக்கு.